ரஷ்யாவோட கச்சா எண்ணெய் விவகாரத்துல அமெரிக்க கண்ணிலே இந்தியா விரல விட்டு ஆட்டிருச்சு. கண்ணை பிடுங்கி மண்ணுல போட்டு வீசிருச்சுன்னே சொல்லலாம். அதைத்தான் இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். சர்வதேச அரசியலை பொறுத்த வரையும் கடந்த 10-12 வருஷத்துல இந்தியா அடைந்த வெற்றி அப்படிங்கிறது மாபெரும் வெற்றி. வரலாற்றுல இப்படிலாம் மைலேஜ் எடுக்க முடியுமாடா அப்படின்னு உலக நாடுகளே வியந்து பார்க்குற அளவுக்கு வெற்றி. ஏன் ஊருக்குள்ள வேற எவனும் மைலேஜ் எடுக்கலையா, நீங்க மட்டும்தான் எடுத்தீங்களா அப்படின்னு நண்பர்கள் கேட்க கூட கூடும். இந்தியா மட்டும் கிடையாது, எல்லா நாடுகளும் எடுத்தார்கள். ஆனா இந்தியா எடுத்த காலகட்டம், ஏன்னா லேட் ஸ்டார்ட். 47ல சுதந்திரம் வாங்கி எல்லைகள்ல பாதுகாக்காம விட்டாலே அது பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு விசித்திரமான ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு, அதே சமயம் அணிசேரா கொள்கையில இருந்தா நம்மள ஒரு பயில சீண்ட மாட்டான் அப்படின்னு, அதாவது வம்புக்கு வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி விசித்திரமா பல கொள்கைகளை பாக்கெட்ல வச்சுட்டு ரொம்ப ஆக்ரோஷமா சுத்தின நாடா இருந்தோம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மாத்தி விளையாட ஆரம்பிச்சோம். அப்படி மாத்தி விளையாட ஆரம்பிக்கும் போதுதான் இந்த நூற்றாண்டு உலகம் சந்திக்காத ஒரு பிரச்சனையை சந்திச்சுச்சு. கோவிட் போன்ற ஒரு பெரும் தொற்று. இதுக்கு மருந்து இல்லை, மாத்திரை இல்லை, என்னன்னே தெரில அப்படிங்கிற மாதிரி உலகமே ஒரு ஷட் டவுன் ஆன காலகட்டத்தில் இந்தியா அதுக்குள்ள வேக்சினை கண்டுபிடிச்சிச்சு. அமெரிக்காவும் வேக்சினை கண்டுபிடிச்சா, எனக்கு மட்டும்தான் வேக்சின் அப்படின்ட்டா. எது அவனுக்கு மட்டும்தான் வேக்சின், சரி மற்ற நாட்டுக்கு எப்படா தருவேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 3 கோடி தேவைன்னா 9 கோடி வேக்சினை அடிச்சு வச்சிருவேன், அதுக்கப்புறம் தான் மற்றவனுங்களுக்கு அப்படின்ட்டா. விடிஞ்சிரும் மேடான்னு கேட்டா, விடியட்டும் இப்ப என்ன பிரச்சனை, எனக்கு விடியுது இல்ல, போதும் போ அப்படின்ட்டாங்க. நீ தான் உலகத்தோட அண்ணனாடா அப்படின்னு இருந்துச்சு. ஆனா இந்தியா வேக்சின் கண்டுபிடிச்சனால அந்த இடத்துல மிகப்பெரிய மைலேஜ் எடுத்தோம். 140 கோடி மக்கள் தொகை. அதை டிரைவ் பண்ணது பத்தாம ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளுக்கு இலவசமாவே கொடுத்தோம். காசு இருந்தும் வாங்க முடியாத பல நாடுகளுக்கு காசுக்கு வித்தோம். இந்த மாதிரி ஏகபோக விஷயம். அதுக்கடுத்து 2ஆம் உலகப் போர் முடிஞ்ச கையோட 3ஆம் உலகப் போருக்கான ஆயத்த பணிகளுக்கு உலக நாடுகள் போயிருச்சு. ஒரு 25 வருஷம் கழிச்சு 3ஆம் உலகப் போர் வந்தே தீரும்னு சூட ஏத்தாம சத்தியம் பண்ணார்கள். அது ஒரு 2019 கோவிடுக்கு அப்புறம் 3ஆம் உலக யுத்தம் வந்துருச்சு அப்படின்ட்டார்கள். சூட ஏத்தி சத்தியம் பண்ணுங்கன்னா, நோ வேணாம், அதெல்லாம் உக்ரைன் யுத்தமே பத்திக்கிட்டு எரியுது, நீ வேணா போய் சத்தியம் பண்ணிக்க அப்படின்ட்டாங்க. அந்த அளவுக்கு உலகம் முக்கியமா, அந்த அளவுக்கு உலகம் ஒரு காட்டமான அரசியலுக்குள்ள போகும்போது அந்த பர்டிகுலர் ஸ்பேஸ்ல மிகப்பெரிய அளவுல இந்திய ஆற்றலை வெளிப்படுத்தி மைலேஜ் எடுத்துச்சு. ஏன் அப்படின்னா இரு பெரும் கட்சிகள், ஒன்னு பைடன் கட்சி, அடுத்து ட்ரம்ப் கட்சி, 2 பேரையுமே இந்த யுத்த காலத்துக்குள்ள சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அவன் ஓகேனா இவன் மாட்டேம்மா, இவன் மாட்டேன்னா அவன் ஓகேம்மா, இதுக்கு அடுத்து பைடனோட வேகம், ட்ரம்ப்போட வேகம் அப்படின்னு எல்லாத்தையுமே ஒரு மாதிரி டாக்கிள் பண்ணி இந்தியா வெற்றி கொடியை பறக்க விட்டுச்சு. அதுக்கு அடுத்து தான் வினையா வந்துச்சு ட்ரேட் வார். இந்த ட்ரேட் வார் முழுக்க முழுக்க அமெரிக்காவோட ஒரு பெரும் தொல்லை. ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நாடை மட்டும் அவன் ஃபோக்கஸ் பண்ணல, எல்லா நாடு கூடயும் சமகாலத்துல சண்டைய ஆரம்பிச்சான். இதுல இருந்து எப்படிடா தப்பிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது கடைசி அந்த ட்ரேட் வாருக்கு ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டோம். அதுல பல விஷயங்கள் ஒவ்வொன்றா நம்மளே பார்த்தோம். ஏன்னா அரசாங்கமே ஒவ்வொன்றா தான் அவுத்து விட்டுச்சு. எல்லாத்தையும் நம்ம விரிவா பார்த்தோம். சாதக பாதகங்கள், எவ்வளவு தூரம் இந்தியா சாதிச்சிருக்கு, அமெரிக்கா எவ்வளவு தூரம் இறங்கி வந்திருக்கு அப்படிங்கிறத வெவ்வேறு வீடியோக்கள்ல நம்மளே விரிவா பார்த்தோம். இதெல்லாம் தாண்டி முக்கியமான ஒரு மேட்ரு மிஸ்ஸிங். ரஷ்யாவோட கச்சா எண்ணெய் விவகாரம் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா. அண்ணன் அமெரிக்காவை பொறுத்தவரை அதுல என்ன சந்தேகம், வாங்க மாட்டேன்னு உங்க ஆளுங்க சத்தியம் பண்ணிட்டாங்க, நானே சொல்றேன் உங்க ஆளுக்கு பதிலா அப்படின்னு சொல்லி அவனுங்களே சொன்னாங்க. நம்ம ஆட்களை பொறுத்தவரையும் இந்தியா எனர்ஜி தேவை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அத்தியாவசியம். அத ஒரு வரியில சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சூட்சமமா விளையாண்டார்கள். அந்த சூட்சமத்துக்கு பின்னால இருக்கக்கூடிய 3 முக்கியமான அர்த்தங்களை கடந்த வீடியோக்கள்ல பார்த்தோம். நேத்தான்னு கேட்கக்கூடாது, பார்த்து ஒரு வாரம் ஆச்சு, பார்க்காத நண்பர்கள் போய் பாருங்க. அதே மாதிரி இன்னைக்கு அதுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிறதே வெளியில வந்துருச்சு. இன்னும் வேகமா நடக்கும் அப்படிங்கிற சிக்னலும் வந்துருச்சு. அதுதான் ரஷ்யாவோட கச்சா எண்ணெய் இந்தியாவுக்குள்ள ஃப்ளோ ஆகுமா அப்படின்னு கேட்டா 100% ஃப்ளோ ஆகும். டேட்டா படி பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யாவோட கச்சா எண்ணெய் கணிசமா குறைஞ்சிருக்கு. அப்படி குறையும் போது என்ன ஆகணும் அப்படின்னா அமெரிக்காவோட கச்சா எண்ணெய் அதிகரிக்கணும். அமெரிக்காவோட கச்சா எண்ணெய் அதிகரிக்குதோ இல்லையோ, சவுதி அரேபியா போன்ற நாடுகளோட கச்சா எண்ணெய் தான் அதிகரிச்சிருக்கு. அடுத்து யுஏஇ போன்ற நாடுகளோட கச்சா எண்ணெய் அதிகரிக்கும் அப்படிங்கிறதா இன்னைக்கு உள்ள நிலைமை. இந்த அதிகரிக்கும் அப்படிங்கும்போது
சவுதி அரேபியா உற்பத்தி செஞ்ச கச்சா எண்ணெயோ யுஏஇ உற்பத்தி செஞ்ச கச்சா எண்ணெயோ அதுல வரப்போறது இல்ல. சவுதியில ரெஜிஸ்டர் பண்ண கம்பெனி, யுஏஇல ரெஜிஸ்டர் பண்ண கம்பெனி, இந்த கம்பெனிகள் வழியா ரஷ்யா எண்ணெய் இந்தியாவுக்குள்ள ஃப்ளோ ஆக போகுது, பம்ப் ஆக போகுது. இதுதான் இதுக்கு பின்னால உள்ள திரைமறைவு அரசியல். இந்தியா இதை இப்ப கையில் எடுத்து ஸ்ட்ராங்கா ப்ளே பண்ணி அவுட்புட்டையும் காட்டிருச்சு. சவுதி அரேபியாவோட பர்ச்சேஸ் கூடி இருக்கு அப்படின்னா அதில் சவுதி அரேபியாவோட கச்சா எண்ணெய் மட்டும் கிடையாது, நிறைய கம்பெனிகள் ரஷ்யாவோட டைஅப்பு. ரஷ்யாவோட எண்ணெய் சவுதி அரேபியா போர்ட்டுக்குள்ள நுழையும், சவுதி அரேபியா போர்ட்ல இருந்து இந்தியா போர்ட்டுக்குள்ள நுழையும். நாளைக்கு யுஏஇயும் இதே போலதான். இந்த ஒரு பக்காவான நெட்வொர்க்கை இந்தியா ஏற்கனவே கிரியேட் பண்ணிடுச்சு. கிரியேட் பண்ணிட்டு இமீடியட்டா அமுல்படுத்தாம ட்ரேட் வார் எந்த திசைக்கு போகுது, எங்க ட்ரிகர் ஆகும், எங்க ஒரு லாக்கிங் பீரியட் வரும், அதுக்கப்புறம் இதை அமுல்படுத்தணும் அப்படிங்கிறதான் அந்த ஸ்ட்ராட்டஜியை இப்போ கொண்டு வந்துட்டோம். இது மட்டும் கிடையாது, இதுலயும் ஏதாச்சும் வில்லங்க வருமான்னு கேட்டா கட்டாயம் வரும். இருந்தாலும் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு உள்ள தலைவலி ஈரான். அப்படி இருக்கும்போது சவுதி அரேபியா யுஏஇ போன்ற நாடுகளை பகச்சிக்க போறதும் கிடையாது. இவர்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் அமெரிக்காவுக்குள்ள ஜாஸ்தியா இருக்கு. அமெரிக்காவை பொறுத்தவரை பகச்சிக்க மாட்டான்னு நம்ம ஒன்றும் சத்தியம் பண்ண முடியாது. இதே ட்ரம்ப் போய் இன்னொரு ஆள் வந்தா சவுதி அரேபியா அவன் நாட்டை அவன் தான் பாதுகாக்கணும் அப்படின்னு நைட்டோட நைட்டா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தூக்கிட்டு போயிடுவாங்க. இருந்தாலும் இந்த ஒரு பர்டிகுலர் விவகாரத்துக்காக பெரிய அளவு அந்த ஏஜென்சிகள் அந்த கம்பெனிகள் மேல தடைகளை போடுறேன், மானிட்டர் பண்றேன், கப்பலை புடுங்குறேன், இந்த அக்கப்போரெல்லாம் இருக்காது அப்படிங்கிறதும். இன்கேஸ் அமெரிக்கா இதை ஸ்மெல் பண்ணி ஏதாச்சும் நொல்ல நாட்டியத்தை காட்டும் போது ஆட்டோமேட்டிக்கா கஜகிஸ்தான்ல இருந்து இறக்குமதி கணிசமா கூடும் அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. அங்கேயும் இதே மாதிரி டைப் இருக்கா அப்படின்னு கேட்டா அந்த பயப்பிள்ளைக்கு, அதாவது அவங்க நாட்டிலே கணிசமா இருக்கு கச்சா எண்ணெய், அதை அந்த பைப்லையை வெளியேற்றவே ரஷ்ய போர்ட்டை தான் யூஸ் பண்றாங்க. காரணம் அவர்களுக்குன்னு கடல் பகுதி இல்லை. அவர்களோட கச்சா எண்ணெய் ரஷ்ய போர்ட்ல இருந்து உலகளாவிய லெவல்ல பயணிக்குது. அந்த வண்டியோட வண்டியா நமக்கும் சேர்த்து வந்துடும். வண்டியோட ஓனர் என்னமோ கஜகிஸ்தான் தான், உள்ள எண்ணெய் ரஷ்யாவோட எண்ணெய். மோந்து பார்த்து கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் முடியாது. இந்த விளையாட்டை தான் இப்ப இந்தியா விளையாட ஆரம்பிச்சிருக்கு. ரஷ்யாவோட கச்சா எண்ணெய் எப்பொழுதும் இந்திய மார்க்கெட்ல ஃப்ளோ ஆகும். ரஷ்ய இந்திய உறவு அப்படிங்கிறது அமெரிக்காவை நேரடியாகவும் வச்சு செய்யும், மறைமுகமாகவும் வச்சு செய்யுங்கிறத டெல்லி ஆழமா அடிச்சே காட்டிருச்சுங்கிறதா யதார்த்தமான உண்மை.